ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, குரூப் 4 எக்ஸாமுக்கான ஃபுல் மாடல் கொஸ்டின் பேப்பர் 2 தான் பார்க்க போகிறோம். ஃபுல் மாடல் கொஸ்டின் பேப்பர் 1 பார்க்கதாங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, அதில் போய் பார்த்துங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் லேப் அசிஸ்டன்ட் எக்ஸாமுக்கான மாடல் கொஸ்டின் பேப்பர் வீடியோ போட்டுட்ருக்கோம். பார்க்காதவங்க நம்ம சேனலில் ப்ளேலிஸ்ட் இருக்குது, அதில் போய் பார்த்துங்க. இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 100 கொஸ்டின். இந்த 100 கொஸ்டினுமே நியூ புக்லேருந்து எடுக்கப்பட்டது. அதாவது நியூ புக் 2020 to 2021 இந்த டைமில் உள்ள புக்லேருந்து 100 வினாக்கள், 50 தமிழ், 50 ஜிகே. இந்த ஜிகேயில் பார்த்தீங்கன்னா மேக்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ் இது 2 மட்டும் இருக்காது, பேலன்ஸ் எல்லாமே இருக்கும். நீங்கள் இந்த 100 கொஸ்டினில் எத்தனை கொஸ்டின் கரெக்டு அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ வாங்க நம்ம கொஸ்டின் பார்க்கலாம். கொஸ்டின் பார்க்க போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு பேப்பர் பேனா கையில் எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம கொஸ்டின் சொல்ல நீங்கள் எத்தனை கொஸ்டின் கரெக்டு அப்படின்னு நீங்கள் ரைட் பண்ணிட்டு வாங்க. கொஸ்டின் 1, யாப்பு இலக்கணத்தின்படி செய்யுளுக்கு உரிய உறுப்புகள் எத்தனை? யாப்பு இலக்கணத்தின்படி செய்யுளுக்கு உரிய உறுப்புகள் எத்தனை? ஆன்சர் ஆப்ஷன் சி 6. யாப்பு இலக்கணத்தின்படி செய்யுளுக்கு உரிய உறுப்புகள் 6. கொஸ்டின் 2, டேஷ் நிமிடங்களுக்கு ஒரு முறை நாம் எல்லோரும் மனநிலை மாறுகிறோம் என்று ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறார்கள். இந்த கொஸ்டின் பாருங்க, என்ன கேட்டிருக்காங்க, எத்தனை நிமிடங்களுக்கு ஒரு முறை நாம் எல்லாரும் மனநிலை மாறுகிறோம் என்று ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் டி 90 நிமிடங்களுக்கு ஒரு முறை நாம் எல்லோரும் மனநிலை மாறுகிறோம் என்று ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க. வல்லின எழுத்துக்கள் பிறக்கும் இடம் எது? வல்லின எழுத்துக்கள் பிறக்கும் இடம் எது? ஆன்சர் ஆப்ஷன் பி மார்பு. வல்லின எழுத்துக்கள் பிறக்கும் இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா மார்பு. இந்த கொஸ்டின்லாம் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. கொஸ்டின் 4, நாவின் நுனி அன்னத்தின் நுனியை பொருந்துவதால் பிறக்கும் எழுத்துக்கள் எவை? இந்த கொஸ்டின் பாருங்க, என்ன கேட்டிருக்காங்க, நாவின் நுனி அன்னத்தின் நுனியை பொருந்துவதால் பிறக்கும் எழுத்துக்கள் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் சி இட் இன். நாவின் நுனி அன்னத்தின் நுனியை பொருந்துவதால் பிறக்கும் எழுத்துக்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னா இட்டு இன். கொஸ்டின் 5, தமிழகத்தின் வேர்ட்ஸ்வொர்த் என்று புகழப்படுபவர் யார்? தமிழகத்தின் வேர்ட்ஸ்வொர்த் என்று புகழப்படுபவர் யார்? இந்த கொஸ்டின் கூட நிறைய தடவை எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் டி வாணிதாசன். தமிழகத்தின் வேர்ட்ஸ்வொர்த் என்று புகழப்படுவார் யாருன்னு பார்த்தீங்கன்னா வாணிதாசன். கொஸ்டின் 6, பெருநாவலர் என்ற சிறப்பு பெயரால் அழைக்கப்படுவர் யார்? பெருநாவலர் என்று சிறப்பு பெயரால் அழைக்கப்படுவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் டி திருவள்ளுவர். பெருநாவலர் என்ற சிறப்பு பெயரால் அழைக்கப்படுவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா திருவள்ளுவர். கொஸ்டின் 7, டேஷ் மொழியில் துணை வினைகள் முதல் வினைகளுக்கு பின்பே இடம்பெறும். இந்த கொஸ்டின் பாருங்க, என்ன இருக்காங்க, எந்த மொழியில் துணை வினைகள் முதல் வினைகளுக்கு பின்பே இடம்பெறும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் டி ஏ அண்ட் பி. ரெண்டுமே அதாவது தமிழ் மொழி, ஜப்பானிய மொழி, இந்த 2 மொழியிலும் துணை வினைகள் முதல் வினைகளுக்கு பின்பே இடம்பெறும்.
கொஸ்டின் 8 இலக்கண குறிப்பு மாற்றுமீன். இந்த கொஸ்டின் பாருங்கள், மாற்றுமீன் இந்த சொல்லோட இலக்கண குறிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஏவல் வினைமுற்று. மாற்றுமீன் இந்த சொல்லோட இலக்கண குறிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏவல் வினைமுற்று. கொஸ்டின் 9 மணிமேகலை காப்பியத்தை இயற்றியவரின் இயற்பெயர் என்ன? மணிமேகலை காப்பியத்தை இயற்றியவரின் இயற்பெயர் என்ன? ஆன்சர் ஆப்ஷன் சி சாத்தன். மணிமேகலை காப்பியத்தை இயற்றியவரின் இயற்பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாத்தன். கொஸ்டின் 10 ஒருமித்து என்னும் சொல்லுக்கான பொருள் என்ன? இந்த கொஸ்டின் பாருங்கள், ஒருமித்து என்னும் சொல்லுக்கான பொருள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் பி ஒன்றுபட்டு. ஒருமித்து என்னும் சொல்லுக்கான பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுபட்டு. கொஸ்டின் 11 அமெரிக்காவில் இணையவழி மளிகை கடை தொடங்கப்பட்ட ஆண்டு. அமெரிக்காவில் இணையவழி மளிகை கடை தொடங்கப்பட்ட ஆண்டு. ஆன்சர் ஆப்ஷன் டி 1989. அமெரிக்காவில் இணையவழி மளிகை கடை தொடங்கப்பட்ட ஆண்டு எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1989. கொஸ்டின் 12 ஐம்பெருங்குழு எண்பெராயம் சுற்றோடுகள் உணர்த்தும் இலக்கணம். இந்த கொஸ்டின் பேர் என்ன கேட்டாங்க? ஐம்பெருங்குழு எண்பெராயம் சுற்றோடுகள் உணர்த்தும் இலக்கணம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் டி தொகை சொற்கள். கொஸ்டின் 13 மணிமேகலையில் உள்ள காதைகள் டேஸ். இந்த கொஸ்டின் பாருங்கள், என்ன கேட்டாங்க? மணிமேகலையில் எத்தனை காதைகள் உள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் சி 30. மணிமேகலையில் உள்ள காதைகள் எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா 30. கொஸ்டின் 14 1863ஆம் ஆண்டு டேஸ் என்பவர் சென்னை பல்லாவரத்தில் அகழாய்வு நடத்தினார். இந்த கொஸ்டின் பாருங்கள், 1863ஆம் ஆண்டு டேஸ் என்பவர் சென்னை பல்லாவரத்தில் அகழாய்வு நடத்தினார். ஆன்சர் ஆப்ஷன் டி ராபர்ட் ப்ரூஸ்புட். ராபர்ட் ப்ரூஸ்புட் என்பவர் தான் 1863ஆம் ஆண்டு சென்னை பல்லாவரத்தில் அகழாய்வு நடத்தினார். கொஸ்டின் 15 எந்த நாட்டின் பணத்தாள்களில் தமிழ்மொழி இடம்பெற்றுள்ளது? எந்த நாட்டின் பணத்தாள்களில் தமிழ்மொழி இடம்பெற்றுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் சி ஏ அண்ட் பி மொரிசியஸ், இலங்கை. இந்த ரெண்டு நாட்டில் பணத்தாளில் தமிழ்மொழி இடம்பெற்றிருக்கு. கொஸ்டின் 16 யாப்பதிகாரம் தொடதிகாரம் உள்ளிட்ட டேஸுக்கும் மேற்பட்ட இலக்கண இலக்கிய நூல்களை புலவர் குழந்தை படைத்துள்ளார். யாப்பதிகாரம் தொடதிகாரம் உள்ளிட்ட டேஸுக்கும் மேற்பட்ட இலக்கண இலக்கிய நூல்களை புலவர் குழந்தை படைத்துள்ளார். ஆன்சர் ஆப்ஷன் சி 30. யாப்பதிகாரம் தொடையதிகாரம் உள்ளிட்ட 30க்கும் மேற்பட்ட இலக்கண இலக்கிய நூல்களை புலவர் குழந்தை படைத்துள்ளார். கொஸ்டின் 17 சூடியப்பூ சுடர்க்க என்னும் சிறுகதையின் ஆசிரியர் யார்? சூடியப்பூ சுடர்க்க என்னும் சிறுகதையின் ஆசிரியர். ஆன்சர் ஆப்ஷன் பி நாஞ்சில் நாடன். சூடியப்பூ சுடர்க்க என்னும் சிறுகதையின் ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நாஞ்சில் நாடன். கொஸ்டின் 18
சந்தி திருப்பெருக்கும் சாத்திரம் கற்போம் என்று பாடியவர். இந்த கொஸ்டின் பாருங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். சந்தி திருப்பெருக்கும் சாத்திரம் கற்போம் என்று பாடியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் சி, எட்டயபுர கவிஞர். சந்தி திருப்பெருக்கும் சாத்திரம் கற்போம் என்று பாடியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா எட்டயபுர கவிஞர். கொஸ்டின் 19. அவரவர் அனுபவிப்பதும் எழுத்தாக வடிப்பதும் அவரவர் முறை என்னும் கோட்பாட்டை கொண்டவர். இந்த கொஸ்டின் பாருங்கள், எக்ஸாமில் கேட்கலாம். அவரவர் அனுபவிப்பதும் எழுத்தாக வடிப்பதும் அவரவர் முறை என்னும் கோட்பாட்டை கொண்டவர். ஆன்சர் ஆப்ஷன் சி, தி. ஜானகிராமன். அவரவர் அனுபவிப்பதும் எழுத்தாக வடிப்பதும் அவரவர் முறை என்னும் கோட்பாட்டை கொண்டவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தி. ஜானகிராமன். கொஸ்டின் 20. திருக்குறளுக்கு முதலில் உரை எழுதியவர் யார்? திருக்குறளுக்கு முதலில் உரை எழுதியவர் யார்? இந்த கொஸ்டினோட எக்ஸாம் தடவை கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் பி, மணக்குடவர். திருக்குறளுக்கு முதலில் உரை எழுதியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மணக்குடவர். கொஸ்டின் 21. கணினி மூலம் தொலைநகல் எடுக்கும் தொழில்நுட்பத்தை கண்டறிந்தவர். கணினி மூலம் தொலைநகல் எடுக்கும் தொழில்நுட்பத்தை கண்டறிந்தவர். ஆன்சர் ஆப்ஷன் சி, ஹாங் மாக்னஸ்கி. கணினி மூலம் தொலைநகல் எடுக்கும் தொழில்நுட்பத்தை கண்டறிந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹாங் மாக்னஸ்கி. கொஸ்டின் 22. நாச்சியார் திருமொழி என்னும் நூல் டேஸ் பாடல்களை கொண்டது. இந்த கொஸ்டின் பாருங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். நாச்சியார் திருமொழி என்னும் நூல் டேஸ் பாடல்களை கொண்டது. ஆன்சர் ஆப்ஷன் சி, 143. நாச்சியார் திருமொழி என்னும் நூல் 143 பாடல்களை கொண்டது. கொஸ்டின் 23. சாகித்ய அகாதமி விருது பெற்ற வைரமுத்துவின் நூல் எது? சாகித்ய அகாதமி விருது பெற்ற வைரமுத்துவின் நூல் எது? ஆன்சர் ஆப்ஷன் டி, கள்ளிக்காட்டு இதிகாசம். சாகித்ய அகாதமி விருது பெற்ற வைரமுத்துவின் நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா கள்ளிக்காட்டு இதிகாசம். கொஸ்டின் 24. திருக்குறளில் கோடி என்ற சொல் டேஸ் இடங்களில் இடம்பெற்றுள்ளது. இந்த கொஸ்டின் பாருங்க, என்ன கேட்டாங்கன்னா திருக்குறளில் கோடி என்ற சொல் எத்தனை இடங்களில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் பி, 7. திருக்குறளில் கோடி என்ற சொல் 7 இடங்களில் இடம்பெற்றுள்ளது. கொஸ்டின் 25. இந்திய தேசிய இராணுவத்தின் இதயமும் ஆத்மாவும் தமிழர்கள்தான் என்று கூறியவர். இந்த கொஸ்டின் பாருங்கள், இந்திய தேசிய இராணுவத்தின் இதயமும் ஆத்மாவும் தமிழர்கள்தான் என்று கூறியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் டி, தில்லான். இந்திய தேசிய இராணுவத்தின் இதயமும் ஆத்மாவும் தமிழர்கள்தான் என்று கூறியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தில்லான். கொஸ்டின் 26. சீவக சிந்தாமணி என்னும் நூலின் ஆசிரியர் எந்த நூற்றாண்டைச் சேர்ந்தவர்? சீவக சிந்தாமணி என்னும் நூலின் ஆசிரியர் எந்த நூற்றாண்டைச் சேர்ந்தவர்? ஆன்சர் ஆப்ஷன் சி, 9ஆம் நூற்றாண்டு. சீவக சிந்தாமணி எனும் நூலின் ஆசிரியர் 9ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். கொஸ்டின் 27. ஐஞ்சிறுகாப்பியங்களுள் ஒன்றான நீலகேசி டேஸ் சமய கருத்துக்களை
வாதங்களின் அடிப்படையில் விளக்குகிறது. ஐஞ்சிறுகாப்பியங்களில் ஒன்றான நீலகேசி டேஸ் சமய கருத்துக்களை வாதங்களின் அடிப்படையில் விளக்குகிறது. ஆன்சர் ஆப்ஷன் பி, சமண சமய கருத்துக்களை வாதங்களின் அடிப்படையில் விளக்குகிறது. அதாவது ஐஞ்சிறுகாப்பியங்களில் ஒன்றான நீலகேசி சமய கருத்துக்களை வாதங்களின் அடிப்படையில் விளக்குகிறது. Question 28. தானியக்க பண இயந்திரத்தை நிறுவியவர். தானியக்க பண இயந்திரத்தை நிறுவியவர். ஆன்சர் ஆப்ஷன் டி, ஜான் ஷெப்பர்ட் பான். தானியங்கி பண இயந்திரத்தை நிறுவியவர் யார் பார்த்தீங்கன்னா ஜான் ஷெப்பர்ட் பான். Question 29. தேசிய விநாயகனார் ஆசிரியராக பணியாற்றிய ஆண்டுகள் டேஸ். தேசிய விநாயகனார் ஆசிரியராக பணியாற்றிய ஆண்டுகள் எத்தனைன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் சி, 36 ஆண்டுகள். Question 30. உயிர் எழுத்துக்கள் 12ம் டேஸை இடமாக கொண்டு பிறக்கின்றன. இந்த கொஸ்டின் பாருங்கள், இதோட எக்ஸாமில் கேட்கறது வாய்ப்பு இருக்குது. உயிர் எழுத்துக்கள் 12ம் டேஸை இடமாக கொண்டு பிறக்கின்றன. ஆன்சர் ஆப்ஷன் டி, கழுத்து. உயிர் எழுத்துக்கள் 12ம் கழுத்தை இடமாக கொண்டு பிறக்கின்றன. Question 31. ராஜலட்சுமி இயற்றிய நூல்களில் பொருந்தாததை தேர்ந்தெடு. இந்த கொஸ்டின் பாருங்கள், என்ன கேட்டாங்க, 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதில் எது ராஜலட்சுமி இயற்றிய நூல்களில் பொருந்தாதது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு ஆன்சர் பார்க்கலாமா? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, சி மட்டும். இதான் பொருந்தாதது. பேலன்ஸ் இருக்கிறதெல்லாம் பாருங்கள். உயிர் அமுதாய், நிலாக்கால நட்சத்திரங்கள், அன்பின் சிதறல், இது 3 ராஜலட்சுமி இயற்றிய நூல்கள் 1. Question 32. அப்துல் கலாமுக்கு எத்தனை வயது இருக்கும்போது அவருடைய அறிவியல் ஆசிரியர் பறவைகள் எப்படி பறக்கின்றன என்பதை விளக்கி கூறினார். அப்துல் கலாமுக்கு எத்தனை வயது இருக்கும்போது அவருடைய அறிவியல் ஆசிரியர் பறவைகள் எப்படி பறக்கின்றன என்பதை விளக்கி கூறினார். ஆன்சர் ஆப்ஷன் பி, 10 வயது. அப்துல் கலாமுக்கு 10 வயது இருக்கும்போது அவருடைய அறிவியல் ஆசிரியர் பறவைகள் எப்படி பறக்கின்றன என்பதை விளக்கி கூறினார். Question 33. இந்தியாவின் சிறந்த பாடலாசிரியருக்கான தேசிய விருது எத்தனை முறை வைரமுத்துக்கு வழங்கப்பட்டது? இந்தியாவின் சிறந்த பாடலாசிரியருக்கான தேசிய விருது எத்தனை முறை வைரமுத்துவுக்கு வழங்கப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் பி, 7 முறை. இந்தியாவின் சிறந்த பாடலாசிரியருக்கான தேசிய விருது வைரமுத்துக்கு 7 முறை வழங்கப்பட்டது. Question 34. நின்றிருந்த என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது. நின்றிருந்த என்னும் சொல்லை பிரித்தெழுத சொல்லிக்கிறாங்க. ஆன்சர் ஆப்ஷன் பி, நின்று ப்ளஸ் இருந்த. Question 35. சரியான இணையை தேர்ந்தெடு. 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. வெண்பா, செப்பலோசை, ஆசிரியப்பா, அகவலோசை, கலிப்பா, தூங்கலோசை, வஞ்சிப்பா, துள்ளலோசை. இதில் எது சரியான இணை அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
ஆன்சர் ஆப்ஷன் ஏ 1, 2. வெண்பா செப்பலோசை, ஆசிரியப்பா அகவலோசை, இது ரெண்டும் வந்து சரியான இணை. கொஸ்டின் 36. என் இனிய எந்திரா என்ற நூலை இயற்றியவர். என் இனிய எந்திரா என்ற நூலை இயற்றியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் பி சுஜாதா. என் இனிய எந்திரா என்ற நூலை இயற்றியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சுஜாதா. கொஸ்டின் 37. தமிழ்நாடு அரசு சிற்பக் கல்லூரி அமைந்துள்ள இடம் டேஸ். இந்த கொஸ்டின் பாருங்கள், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். தமிழ்நாடு அரசு சிற்பக் கல்லூரி எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் டி மாமல்லபுரம். தமிழ்நாடு அரசு சிற்பக் கல்லூரி வந்து மாமல்லபுரத்தில் அமைந்துள்ளது. கொஸ்டின் 38. முருகியம் என்ற சொல்லின் பொருள் என்ன? முருகியம் என்ற சொல்லின் பொருள் என்ன? ஆன்சர் ஆப்ஷன் பி குறிஞ்சிப்பறை. முருகியம் என்ற சொல்லின் பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா குறிஞ்சிப்பறை. கொஸ்டின் 39. நீக்குதல் என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் என்ன? நீக்குதல் என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் என்ன? ஆன்சர் ஆப்ஷன் டி சேர்த்தல். நீக்குதல் என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் என்ன பார்த்தீங்கன்னா சேர்த்தல். கொஸ்டின் 40. 20ஆம் நூற்றாண்டில் தோன்றிய தனித்தமிழ் பெருங்காப்பியம். 20ஆம் நூற்றாண்டில் தோன்றிய தனித்தமிழ் பெருங்காப்பியம். ஆன்சர் ஆப்ஷன் பி ராவண காவியம். 20ஆம் நூற்றாண்டில் தோன்றிய தனித்தமிழ் பெருங்காப்பியம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ராவண காவியம். கொஸ்டின் 41. தற்காலத்தில் டேஸ் இடைச்சொல் பிரிநிலை பொருளில் அதிகமாக வருகின்றன. இந்த கொஸ்டின் பாருங்கள், தற்காலத்தில் டேஸ் இடைச்சொல் பிரிநிலை பொருளில் அதிகமாக வருகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் டி ஓகார. தற்காலத்தில் ஓகார இடைச்சொல் பிரிநிலை பொருளில் அதிகமாக வருகின்றது. கொஸ்டின் 42. பின்வருவனவற்றில் தமிழ்நாடு அரசின் கலைமாமணி விருது பெற்றவர். இந்த கொஸ்டின் பாருங்கள் என்ன கேட்டிருக்காங்க, கொடுத்துருக்க ஆப்ஷனில் யார் தமிழ்நாடு அரசின் கலைமாமணி விருது பெற்றவர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஆலங்குடி சோமு. தமிழ்நாடு அரசின் கலைமாமணி விருது பெற்றவர் வந்து கொடுத்துருக்க ஆப்ஷனில் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆலங்குடி சோமு. கொஸ்டின் 43. புறத்திருட்டு என்னும் நூலிலிருந்து கிடைத்துள்ள செயல்கள் எத்தனை? இந்த கொஸ்டின் பாருங்கள், இதில் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. புறத்திரட்டு என்னும் நூலிலிருந்து கிடைத்துள்ள செயல்கள் எத்தனை? ஆன்சர் ஆப்ஷன் பி 108. புறத்திரட்டு என்னும் நூலிலிருந்து கிடைத்துள்ள செயல்கள் வந்து எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா 108. கொஸ்டின் 44. திருக்குறளுக்கு உரை எழுதியவர்களில் யாருடைய உரையே சிறந்தது? இந்த கொஸ்டின் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. திருக்குறளுக்கு உரை எழுதியவர்களில் யாருடைய உரை சிறந்தது? ஆன்சர் ஆப்ஷன் டி பரிமேலழகர். கொஸ்டின் 45. முதலில் ஒளிப்படியை எடுத்தவர். முதலில் ஒளிப்படியை எடுத்தவர்.
ஆன்சர் ஆப்ஷன் பி செஸ்டர் கார்ல்சன். முதலில் ஒளிப்படியை எடுத்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா செஸ்டர் கார்ல்சன். கொஸ்டின் 46. 7 என்ற சொல் எத்தனை குறட்பாக்களில் எடுத்தாளப்பட்டுள்ளது? 7 என்ற சொல் எத்தனை குறட்பாக்களில் எடுத்தாளப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் சி 8. அதாவது 7 என்ற சொல் 8 குறட்பாக்களில் எடுத்தாளப்பட்டுள்ளது. கொஸ்டின் 47. தொகை நிலைத்தொடர் எத்தனை வகைப்படும்? தொகை நிலைத்தொடர் எத்தனை வகைப்படும்? இந்த கொஸ்டினோட எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் சி 6. தொகை நிலைத்தொடர் 6 வகைப்படும். கொஸ்டின் 48. அம்பேத்கர் எழுதிய புத்தரும் அவரின் தம்மம் என்னும் புத்தகம் அவரது மறைவுக்கு பின் எந்த ஆண்டு வெளியானது? இந்த கொஸ்டின் பாருங்கள். அம்பேத்கர் எழுதிய புத்தரும் அவரின் தம்மம் என்னும் புத்தகம் அவரது மறைவுக்கு பின் எந்த ஆண்டு வெளியானது? ஆன்சர் ஆப்ஷன் டி 1957. அம்பேத்கர் எழுதிய புத்தரும் அவரின் தம்மமும் என்னும் புத்தகம் அவரது மறைவுக்கு பின் வெளியானுச்சு. அதாவது எந்த ஆண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1957. கொஸ்டின் 49. முகில் என்ற சொல்லின் பொருள் என்ன? முகில் என்ற சொல்லின் பொருள் என்ன? ஆன்சர் ஆப்ஷன் சி தான் கரெக்டு, மேகம். முகில் என்ற சொல்லின் பொருள் எதுன்னு பார்த்தீங்கன்னா மேகம். இந்த கொஸ்டினை எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. கொஸ்டின் 50. தமிழ் தென்றல் என்று அழைக்கப்படுவர் யார்? இந்த கொஸ்டின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். தமிழ் தென்றல் என்று அழைக்கப்படுபவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் டி திருவிகா. தமிழ் தென்றல் என்று அழைக்கப்படுவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா திருவிகா. கொஸ்டின் 51. விருத்தப்பாக்களால் இயற்றப்பட்ட முதல் காப்பியம் டேஸ்? விருத்தப்பாக்களால் இயற்றப்பட்ட முதல் காப்பியம். இந்த கொஸ்டினும் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் ஏ சீவக சிந்தாமணி. விருத்தப்பாக்களால் இயற்றப்பட்ட முதல் காப்பியம் எதுன்னு பார்த்தீங்கன்னா சீவக சிந்தாமணி. கொஸ்டின் 52. இரண்டாம் பராந்தக சோழனால் கட்டப்பட்ட கோவில் டேஸ்? இரண்டாம் பராந்தக சோழனால் கட்டப்பட்ட கோவில் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் சி மூவர் கோவில். இரண்டாம் பராந்தக சோழனால் கட்டப்பட்ட கோவில் எதுன்னு பார்த்தீங்கன்னா மூவர் கோவில். கொஸ்டின் 53. பின்வருவனவற்றில் நீரற்ற கரைப்பான்களில் தவறானதை தேர்ந்தெடு. இந்த கொஸ்டின் பாருங்கள் என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள். 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதில் எது நீரற்ற கரைப்பான்களில் தவறானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் டி இவற்றில் எதுவும் இல்லை. கொடுத்துருக்கிறது எல்லாமே நீரற்ற கரைப்பான்கள் தான். ஆல்கஹால்கள், பென்சீன், ஈதர்கள், கார்பன் டை ஆக்சைடு. இது 4மே நீரற்ற கரைப்பான்கள். தாவர எண்ணெய்களில் டேஸ் சேர்க்கப்படுவதன் மூலம் வனஸ்பதி உருவாகிறது? இந்த கொஸ்டின் பாருங்கள் ரொம்ப இம்பார்ட்டன்ட். தாவர எண்ணெய்களில் டேஸ் சேர்க்கப்படுவதன் மூலம் வனஸ்பதி உருவாகிறது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஹைட்ரஜன். தாவர எண்ணெய்களில் ஹைட்ரஜன் சேர்க்கப்படுவதன் மூலம் வனஸ்பதி உருவாகிறது. கொஸ்டின் 55. பின்வருவனவற்றில் செயற்கை காந்தம் உருவாக்க பயன்படுவது? இந்த கொஸ்டின் பாருங்கள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
பின்வருவனவற்றில் செயற்கை காந்தம் உருவாக்க பயன்படுவது எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் பி சி மட்டும், அதாவது நியோடினியம். செயற்கை காந்தம் உருவாக்க பயன்படுவது எதுன்னு பார்த்தீங்கன்னா நியோடினியம். கொஸ்டின் 56, எலுமிச்சை சாற்றினை சோடா நீரில் ஊற்றும் பொழுது டேஷ் உருவாகிறது. இந்த கொஸ்டின் பாருங்கள் என்ன கேட்டிருக்காங்க. எலுமிச்சை சாற்றினை சோடா நீரில் ஊற்றும் பொழுது டேஷ் உருவாகிறது. ஆன்சர் ஆப்ஷன் சி கார்பன் டை ஆக்சைடு. எலுமிச்சை சாற்றினை சோடா நீரில் ஊற்றும் பொழுது கார்பன் டை ஆக்சைடு உருவாகிறது. கொஸ்டின் 57, பின் வருவனவற்றில் அலோகங்கள் அல்லாதது எது? இந்த கொஸ்டின் பாருங்கள் என்ன கேட்குறாங்கன்னா கொடுத்துருக்க ஆப்ஷனில் எது அலோகங்கள் அல்லாதது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் சி, அதாவது சி அண்ட் டி. இது ரெண்டும் வந்து அலோகங்கள் அல்லாதது. சி அண்ட் டி, அதாவது மெக்னீசியம், பொட்டாசியம், கால்சியம், சோடியம் இது வந்து அலோகங்கள் இல்லை. கொஸ்டின் 58, ரேபீஸ் என்ற வெறிநாய்க்கடிக்கு மருத்துவம் கண்டறிந்தவர். ரேபீஸ் என்ற வெறிநாய்க்கடிக்கு மருத்துவம் கண்டறிந்தவர். ஆன்சர் ஆப்ஷன் டி லூயிஸ் பாஸ்டியர். ரேபீஸ் என்ற வெறிநாய்க்கடிக்கு மருத்துவம் கண்டறிந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா லூயிஸ் பாஸ்டியர். கொஸ்டின் 59, பின் வருவனவற்றில் ஒரே ஒரு செல்லாலான உயிரினம் எது? இந்த கொஸ்டின் பாருங்கள் என்ன கேட்டிருக்காங்க. 3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதில் எது ஒரே ஒரு செல்லாலான உயிரினம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் டி ஏபிசி. கொடுத்துருக்க 3மே வந்து ஒரே செல்லாலான உயிரினம், அதாவது பாக்டீரியா, அமீபா, கிளாமிடோமோனஸ் இது 3 வந்து ஒரே ஒரு செல்லாலான உயிரினம். கொஸ்டின் 60, நமது உடலானது டேஷ் முதல் டேஷ் வரை உள்ள pH எல்லை சார்ந்து வேலை செய்கிறது. இந்த கொஸ்டின் பாருங்கள். நமது உடலானது டேஷ் முதல் டேஷ் வரை உள்ள pH எல்லை சார்ந்து வேலை செய்கிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் சி 7.0 to 7.8. நமது உடலானது 7.0 முதல் 7.8 வரை உள்ள pH எல்லை சார்ந்து வேலை செய்கிறது. கொஸ்டின் 61, புரோட்டீன் மற்றும் பாலிபெப்டைடுகளை ஒன்றிணைக்கும் பணியை செய்வது. இந்த கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட். புரோட்டீன் மற்றும் பாலிபெப்டைடுகளை ஒன்றிணைக்கும் பணியை செய்வது எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் சி ரிபோசோம். புரோட்டீன் மற்றும் பாலிபெப்டைடுகளை ஒன்றிணைக்கும் பணியை செய்வது எதுன்னு பார்த்தீங்கன்னா ரிபோசோம். கொஸ்டின் 62, சரியான இணையை தேர்ந்தெடு. அதாவது ஒரு சில பொருளும் அதோட அடர்த்தி கொடுத்துருக்காங்க. அதில் வந்து சரியான இணை எதுன்னு கேட்டிருக்காங்க. மண்ணெண்ணெய் 700 kg/m3, இரும்பு 7200 kg/m3, பாதரசம் 13200 kg/m3, அலுமினியம் 2700 kg/m3. இதில் வந்து எது சரியானது அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிங்க.
ஆன்சர் ஆப்ஷன் ஏ டி மட்டும். இதில் வந்து சரியான இணை எதுன்னு பார்த்தீங்கன்னா அலுமினியம். இது மட்டும்தான் வந்து சரியானது. அலுமினியத்தோட அடர்த்தி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2700 கிலோகிராம் பை மீட்டர் கியூப். இதான் வந்து கரெக்டான இணை கொடுத்துருக்குது. கொஸ்டின் 63, இந்தியாவில் மிக குறைந்த மக்கள் தொகை கொண்ட மாநிலம். இந்த கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்தியாவில் மிக குறைந்த மக்கள் தொகை கொண்ட மாநிலம் எதுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் ஆப்ஷன் பி சிக்கிம். இந்தியாவில் மிக குறைந்த மக்கள் தொகை கொண்ட மாநிலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா சிக்கிம். கொஸ்டின் 64, இலவச மற்றும் கட்டாய கல்வி உரிமை சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு. இந்த கொஸ்டின் நிறைய தடவை எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. இலவச மற்றும் கட்டாய கல்வி உரிமை சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு. ஆன்சர் ஆப்ஷன் டி 2009. இலவச மற்றும் கட்டாய கல்வி உரிமை சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு எப்போன்னு பார்த்தீங்கன்னா 2009. கொஸ்டின் 65, ஐக்கிய நாடு சபை வளர்ச்சிக்கான ஒரு முழுமையான அணுகுமுறைக்கு மகிழ்ச்சி என்ற தீர்மானத்தை நிறைவேற்றிய ஆண்டு. இந்த கொஸ்டின் பாருங்கள். ஐக்கிய நாடு சபை வளர்ச்சிக்கான ஒரு முழுமையான அணுகுமுறைக்கு மகிழ்ச்சி என்ற தீர்மானத்தை நிறைவேற்றிய ஆண்டு எப்போன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் ஏ 2011. கொஸ்டின் 66, இந்தியாவின் முதல் பெண் வண்ண உயிரி புகைப்பட கலைஞர். இந்தியாவின் முதல் பெண் வண்ண உயிரி புகைப்பட கலைஞர். ஆன்சர் ஆப்ஷன் பி ராதிகா ராமசாமி. இந்தியாவின் முதல் பெண் வன உயிரி புகைப்பட கலைஞர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராதிகா ராமசாமி. கொஸ்டின் 67, தவறான இணையை தேர்ந்தெடு. 3 பருவம் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து தவறான இணை எதுன்னு நீங்கள் கண்டுபிடிங்க. ஆன்சர் ஆப்ஷன் சி 2 மட்டும். இந்த ராபி பருவம் இது வந்து தவறானது. காரி பருவம் ஜூன் டு செப்டம்பர் இது கரெக்டு. சையத் பருவம் ஏப்ரல் டு ஜூன் இதுவும் கரெக்டு. கொஸ்டின் 68, உலக வர்த்தக அமைப்பின் தலைமையகம். இந்த கொஸ்டினும் நிறைய தடவை எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. உலக வர்த்தக அமைப்பின் தலைமையகம் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்சர் ஆப்ஷன் சி ஜெனீவா. உலக வர்த்தக அமைப்பின் தலைமையகம் வந்து எங்கே இருக்குன்னா ஜெனீவா. கொஸ்டின் 69, முதலைகள் பாதுகாப்பு திட்டம் துவங்கப்பட்ட ஆண்டு. முதலைகள் பாதுகாப்பு திட்டம் துவங்கப்பட்ட ஆண்டு. ஆன்சர் ஆப்ஷன் சி 1976. கொஸ்டின் 70, சிருங்கேரி சைவ மடத்தின் தலைவர் யார்? சிருங்கேரி சைவ மடத்தின் தலைவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ வித்யாரண்யர். சிருங்கேரி சைவ மடத்தின் தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வித்யாரண்யர். கொஸ்டின் 71, இன்ஃபோசிஸ் தலைமையகம் டேஸ். அதாவது இன்ஃபோசிஸோட தலைமையகம் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க.
ஆன்சர் ஆப்ஷன் டி பெங்களூரு. இன்ஃபோசிஸ் தலைமையகம் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெங்களூரு. கொஸ்டின் 72 பொருளாதார பெருமந்தம் தோன்றிய ஆண்டு. இந்த கொஸ்டின் நிறைய தடவை எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. பொருளாதார பெருமந்தம் தோன்றிய ஆண்டு. ஆன்சர் ஆப்ஷன் சி 1929. 1929ஆம் ஆண்டு தான் வந்து பொருளாதார பெருமந்தம் தோன்றியது. கொஸ்டின் 73 ஷேல் வாயுக்கள் எடுப்பதற்காக இந்தியாவில் எத்தனை பகுதிகள் கண்டறியப்பட்டுள்ளன? ஷேல் வாயுக்கள் எடுப்பதற்காக இந்தியாவில் எத்தனை பகுதிகள் கண்டறியப்பட்டுள்ளன? ஆன்சர் ஆப்ஷன் பி 6. கொஸ்டின் 74 சீக்கியரின் 9வது குரு டேஸ். இந்த கொஸ்டின் பாருங்கள். சீக்கியரின் 9வது குரு யாருன்னு கேட்குறாங்க. ஆன்சர் ஆப்ஷன் ஏ தேஜ் பகதூர். சீக்கியரின் 9வது குரு யாருன்னு பார்த்தீங்கன்னா தேஜ் பகதூர். கொஸ்டின் 75 தவறானதை தேர்ந்தெடு. 3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது 3 கூற்றுகள் கொடுத்துருக்காங்க. அந்த கூற்றில் எது தவறான கூற்று அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிங்க. ஒரு ஆன்சர் பார்க்கலாமா? ஆன்சர் ஆப்ஷன் ஏ 3 மட்டும். அதாவது கொடுத்துருக்க 3 கூற்றில் வந்து தவறான கூற்று எதுன்னு பார்த்தீங்கன்னா 3 மட்டும். இதுதான் தவறானது. பேலன்ஸ் இருக்க 2 பாருங்கள். ஜஹாங்கீர் நூர்ஜஹானின் தந்தையான இத்மத் உத் தவ்லாவுக்காக எழுப்பிய கல்லறை முகலாயர் கட்டிய முதல் கட்டடம். இதோட ஒரு கொஸ்டினாக கேட்கலாம். ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். ஜஹாங்கீர் நூர்ஜஹானின் தந்தையான இத்மத் உத் தவ்லாவுக்காக எழுப்பிய கல்லறை முகலாயர் கட்டிய முதல் கட்டடம். கூற்று 2 பாருங்கள். ஆக்ரா கோட்டையில் இருக்கும் மோதி மசூதி முழுவதும் பளிங்கு கற்களால் ஆனது. இது 2ம் கரெக்டானது. கொஸ்டின் 76 இந்தியாவின் முதல் காகித தொழிற்சாலை தொடங்கப்பட்ட ஆண்டு. இந்தியாவின் முதல் காகித தொழிற்சாலை தொடங்கப்பட்ட ஆண்டு. ஆன்சர் ஆப்ஷன் பி 1812. இந்தியாவின் முதல் காகித தொழிற்சாலை தொடங்கப்பட்ட ஆண்டு எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1812. கொஸ்டின் 77 உலக சியோனிய அமைப்பு உருவாக்கப்பட்ட ஆண்டு. உலக சியோனிய அமைப்பு உருவாக்கப்பட்ட ஆண்டு. ஆன்சர் ஆப்ஷன் சி 1897. கொஸ்டின் 78 சட்லஜ் மற்றும் காளி ஆறுகளுக்கிடையே அமைந்துள்ள இமயமலை பிரிவு. சட்லஜ் மற்றும் காளி ஆறுகளுக்கிடையே அமைந்துள்ள இமயமலை பிரிவு. ஆன்சர் ஆப்ஷன் பி ஹுமாயூன் இமயமலை. கொஸ்டின் 79 மரங்களையும் காடுகளையும் பாதுகாப்பதற்காக துவங்கப்பட்டது. அதாவது இந்த கொஸ்டின் பாருங்கள் என்ன கேட்டிருக்காங்க. கொடுத்துருக்க ஆப்ஷனில் எது மரங்களையும் காடுகளையும் பாதுகாக்க துவங்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் ஏ சிப்கோ இயக்கம். கொஸ்டின் 80 கீழ்கண்டவற்றில் அக்பரின் வருவாய்த்துறை அமைச்சர். இந்த கொஸ்டின் பாருங்கள். கொடுத்துருக்க ஆப்ஷனில் யார் அக்பரோட வருவாய்த்துறை அமைச்சர் அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்சர் ஆப்ஷன் பி ராஜா தொடர்மல். அக்பரின் வருவாய்த்துறை அமைச்சர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராஜா தொடர்மல்.
கொஸ்டின் 81 பிரதம அமைச்சரை நியமிப்பவர் டேஸ். இந்த கொஸ்டின் பாருங்கள், அதெல்லாம் எக்ஸாமில் கேட்கலாம். பிரதம அமைச்சரை நியமிப்பவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி குடியரசுத் தலைவர். பிரதம அமைச்சரை நியமிப்பவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர். கொஸ்டின் 82 ஹுமாயூன் டெல்லியை மீண்டும் கைப்பற்றிய ஆண்டு. ஹுமாயூன் டெல்லியை மீண்டும் கைப்பற்றிய ஆண்டு. ஆன்சர் ஆப்ஷன் பி 1555. ஹுமாயூன் டெல்லியை மீண்டும் கைப்பற்றிய ஆண்டு எப்படின்னு பார்த்தீங்கன்னா 1555. கொஸ்டின் 83 வடக்கு ரயில்வேயின் தலைமையிடம் டேஸ். வடக்கு ரயில்வேயின் தலைமையிடம் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்சர் ஆப்ஷன் சி புதுடெல்லி. வடக்கு ரயில்வேயின் தலைமையிடம் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதுடெல்லி. கொஸ்டின் 84 வெளிநாடுகளுக்கான இந்திய தூதர்களை நியமிப்பவர். வெளிநாடுகளுக்கான இந்திய தூதர்களை நியமிப்பவர். ஆன்சர் ஆப்ஷன் பி குடியரசுத் தலைவர். கொஸ்டின் 85 கூற்று 1 கலை, இலக்கியம், அறிவியல், விளையாட்டு மற்றும் சமூக சேவை ஆகிய துறைகளில் சிறந்து விளங்கும் 13 நபர்களை குடியரசுத் தலைவர் மாநிலங்களவைக்கு நியமிக்கிறார். கூற்று 2 ஆங்கில இந்திய சமூகத்தைச் சேர்ந்த 2 நபர்களை குடியரசுத் தலைவர் மக்களவைக்கு நியமிக்கிறார். இதில் வந்து எது சரியானது அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிங்க. ஆன்சர் ஆப்ஷன் பி 1 தவறு 2 சரி. கூற்று 1 வந்து தவறு, கூற்று 2 சரி. ஆங்கில இந்திய சமூகத்தைச் சேர்ந்த 2 நபர்களை குடியரசுத் தலைவர் மக்களவைக்கு நியமிக்கிறார். இது கரெக்ட். கொஸ்டின் 86 பிரதம அமைச்சரின் கடமைகளை பற்றி கூறும் அரசியலமைப்பு சட்டப்பிரிவு. பிரதம அமைச்சரின் கடமைகளை பற்றி கூறும் அரசியலமைப்பு சட்டப்பிரிவு. ஆன்சர் ஆப்ஷன் சி 78. பிரதம அமைச்சரின் கடமைகளை பற்றி கூறும் ஆர்டிகிள் எதுன்னு பார்த்தீங்கன்னா 78. கொஸ்டின் 87 குழந்தை உரிமைகள் பாதுகாப்பிற்கான தேசிய ஆணையம் டேஸில் குழந்தை உரிமைகள் சட்டம் 2005 கீழ் அமைக்கப்பட்டது. ஆன்சர் ஆப்ஷன் பி மார்ச் 2007. கொஸ்டின் 88 கப்பலின் ஒட்டகம் என சொல்லப்படும் தொழில்நுட்பத்தை உலகத்திலேயே கண்டறிந்த முதல் அரசர். இந்த கொஸ்டின் எக்ஸாமில் கேட்க வாய்ப்பு இருக்குது. கப்பலின் ஒட்டகம் என சொல்லப்படும் தொழில்நுட்பத்தை உலகத்திலேயே கண்டறிந்த முதல் அரசர். ஆன்சர் ஆப்ஷன் பி அக்பர். கொஸ்டின் 89 கீழ்கண்ட கூற்றுகளில் சரியானது எது? 3 கூற்று கொடுத்துருவாங்க, அதில் எது சரியானது அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிங்க. இதோட ஆன்சர் பார்க்கலாமா? ஆன்சர் ஆப்ஷன் டி 1, 2, 3 கொடுத்துருக்க 3 வந்து சரியானது தான்.
என்னென்னு பார்க்கலாம் வாங்க. 1815 ராஜாராம் மோகன் ராய் கல்கத்தாவில் ஆத்மிய சபாவை தோற்றுவித்தார். இந்த கொஸ்டின் பாருங்கள், ரொம்ப இம்பார்ட்டன்ட். ராஜாராம் மோகன் ராய் வந்து கல்கத்தாவில் ஆத்மிய சபாவை 1815ஆம் ஆண்டு தோற்றுவித்தார். இதுவே பின்னர் 1828 பிரம்ம சமாஜமாக மாறியது. பாருங்கள், பிரம்ம சமாஜம் வந்து எப்போ மாறினது, அதாவது ஆத்மிய சபா வந்து பிரம்ம சமாஜமாக மாறிய ஆண்டு எப்படின்னு கேட்டாங்கன்னா 1828. கூற்று 3, ஒரே கடவுள் என்ற கொள்கை கடைபிடிக்கப்பட்டது. இது கொடுத்துருக்க மூணுமே வந்து சரியானது. கொஸ்டின் 90, தியோபந்த் இயக்கம் யாரால் தொடங்கப்பட்டது? தியோபந்த் இயக்கம் யாரால் தொடங்கப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, முகமது குவாசிம் நானாதவி. கொஸ்டின் 91, மீட்பு இயக்கத்துடன் தொடர்பு இல்லாதது எது? மீட்பு இயக்கத்துடன் தொடர்பு இல்லாதது. ஆன்சர் ஆப்ஷன் பி, பிரம்ம சமாஜம். மீட்பு இயக்கத்துடன் தொடர்பு இல்லாதது எதுன்னு பார்த்தீங்கன்னா பிரம்ம சமாஜம். பேலன்ஸ் இருக்கிறதெல்லாம் பாருங்கள், இதெல்லாமே வந்து மீட்பு இயக்கத்துடன் தொடர்புடையது. ஆரிய சமாஜம், ராமகிருஷ்ணன் மிஷன், தியோபந்த் இயக்கம், இது மூணும் வந்து மீட்பு இயக்கத்துடன் தொடர்பு உள்ளது. கொஸ்டின் 92, இந்திய அரசியலமைப்பின் முகவுரை எத்தனை முறை திருத்தப்பட்டது? இந்த கொஸ்டின் எக்ஸாமில் அதில் கேட்டிருக்காங்க. இந்திய அரசியலமைப்பின் முகவுரை எத்தனை முறை திருத்தப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ஒரு முறை. இந்திய அரசியலமைப்பின் முகவுரை வந்து ஒரு முறை மட்டும்தான் திருத்தப்பட்டது. கொஸ்டின் 93, ஜம்மு காஷ்மீர் மாநிலத்திற்கு சிறப்பு அந்தஸ்து வழங்கும் ஜம்மு காஷ்மீர் அரசியலமைப்பு ஏற்கப்பட்ட ஆண்டு. இந்த கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆன்சர் ஆப்ஷன் சி, 1957 நவம்பர் 17. கொஸ்டின் 94, இந்தியாவின் தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் நிறுவப்பட்ட ஆண்டு. இந்தியாவின் தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் நிறுவப்பட்ட ஆண்டு. ஆன்சர் ஆப்ஷன் டி, 1995. கொஸ்டின் 95, ஷாஹி அதாவது ராயல் சாலையை அமைத்த அரசர். ஆன்சர் ஆப்ஷன் சி, ஷெர்ஷா சூரி. கொஸ்டின் 96, எந்த ஆண்டு போதையூட்டும் மருந்துகள் மற்றும் மனோவியல் மருந்துகள் சட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் சி, 1985. கொஸ்டின் 97, கீழ்காணும் வரிசையில் முகவுரை பற்றிய சரியான தொடர் எது? 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, அதில் எது முகவுரை பற்றிய சரியான தொடர் அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்சர் ஆப்ஷன் டி, இறையாண்மை, சமதர்ம, சமய சார்பற்ற ஜனநாயக குடியரசு. இதான் வந்து சரியான தொடர். கொஸ்டின் 98, இந்திய அரசியலமைப்பு தனது குடிமக்களுக்கு எந்த வகை குடியுரிமையை வழங்குகிறது? ஆன்சர் ஆப்ஷன் பி, ஒற்றை குடியுரிமை. கொஸ்டின் 99,
எந்த ஆண்டு இந்திய அரசால் ஏர் இந்தியா மற்றும் இந்தியன் ஏர்லைன்ஸ் நிறுவனங்கள் இந்திய தேசிய விமான போக்குவரத்து கழகத்தின் கீழ் ஒருங்கிணைக்கப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் சி 2007. கொஸ்டின் 100. போக்சோ சட்டம் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு. இந்த கொஸ்டினோட எக்ஸாம்பிள் நிறைய தடவை கேட்டிருக்காங்க. போக்சோ சட்டம் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு. ஆன்சர் ஆப்ஷன் சி 2012. போக்சோ சட்டம் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு எப்போன்னு பார்த்தீங்கன்னா 2012. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த 100 கொஸ்டினில் நீங்கள் எத்தனை கொஸ்டின் கரெக்டு அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.